வணக்கம் நண்பர்களே. எங்களோட குலதெய்வம் எல்லையம்மன். இங்கேயும் சென்னையில் எல்லையம்மன் கோயில் பக்கத்தில் தான் நான் இப்போ ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கடையை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது ஒரு சூப்பர் மார்க்கெட், கேபிஎன் ஃப்ரெஷ்ஷுன்னு இருக்குது. பாருங்கள், வெளியில் தர்பூசணி கட் பண்ணி கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, எல்லா பழ பீஸும் கவர் பண்ணி தான் வச்சுருக்கு. இதில் ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க. கிரேப்ஸும் வெளியில் இருக்குது. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குங்க. எவ்வளோ கண்ணை பறிக்க பாருங்கள். தக்காளி, ரேட் எல்லாமே அதிலே போட்டிருக்குங்க. சிலது மாறி கூட இருக்கலாம், மேலே கீழே இருக்கும். ஆக்சுவலாக வெங்காயம் 33 ரூபா. நான் இவ்வளவும் காட்ட போகிறேன் பாருங்கள். நான் கடைசியில் ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் வாங்கினேன். எனக்காக வெங்காயம், கேரட் மட்டும்தான் நான் வாங்கினேன். என் கூட வந்தவங்க கொஞ்சம் திங்ஸ் வாங்கினாங்க அவங்களுக்காக. ஒன்றுக்கு மேலேயுமே ரேட் இருக்குது பாருங்கள். சேப்பங்கிழங்கு, இஞ்சி. நான் பொதுவாக இஞ்சி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குவேன், அதிகபட்சம் 20 ரூபாய்க்கு வாங்குவோங்க. நாங்கள் எங்கள் ஊர் கிராமத்துலலாம் சந்தைக்கு போவோம், சந்தையில் தான் வாங்குவோம் நாங்கள். பூண்டு இங்கே நிறைய விலை இருக்குங்க. இந்த ஹைப்ரிட் ரக பூண்டுகளை எங்கள் ஊரில் அதிகபட்சமாக 150 ரூபாங்க. வாழைப்பழம், முக்கியமாக வாழைப்பழத்தை சொல்லணும், சென்னையில் அதிகமாக இருக்குது விலை. எங்கள் ஊரில் அதிகபட்சமாக நாங்கள் 50 ரூபாய்க்கு மேலே வாழைப்பழம் வாங்கவே மாட்டேங்க. இது இந்த செவ்வாழை விலை அதிகம்தான் அங்கேயும். வில்லேஜ் சைடில் எல்லாமே கொஞ்சம் பழங்க குறைவு தாங்க. முருங்கைக்காய் ரொம்ப வதங்கிட்டு இருந்தது, அதுதான் ஒன்று அங்கே வதங்கி இருந்தது. மாங்காய் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. 175 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எங்களோடது 7 மரம் இருக்குங்க. நிறைய காய்க்கும். ஊரில் எல்லோரும் எடுத்துகிட்டு போவாங்க. நான் போய் ஒரு மாங்காய் எடுக்க முடியாது என்னால், அங்கே தனியாக போயிட்டு. இங்கே எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா இருந்ததுங்க பாருங்கள். கொஞ்சம் கிராமத்துக்கும் இங்கே விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அங்கேயும் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். எங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் சந்தை போடுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் சனிக்கிழமை சந்தை வரும் பக்கத்தில். ஈவினிங் வருங்க சந்தை. அந்த சந்தையில் போய் வாங்குவோம். ஒரு 1/4 கிலோ வாங்கினாலே 1/2 கிலோ அளவுக்கு கிடைக்குங்க. நம்ம பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வாங்கணும். நிறைய கடை வியாபாரி இருப்பாங்க. நம்ம எல்லார்கிட்டேயும் விலை விசாரிச்சுட்டு வாங்கினா நமக்கு. சில பேர் விவசாயம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா. இது பாருங்கள், முளைக்கட்டு, இதெல்லாம் முளைக்கட்டின தானியங்கள்லாம் வச்சுருக்காங்க. பைத்தம்பருப்பு, இது வெள்ளரிக்காய். இந்த மாதிரி சில குறிப்பிட்ட பொருள் எங்கள் பக்கம் கிடைக்காது. மற்றபடி எல்லாமே, இந்த கத்திரிக்காயெலாம் 10 ரூபாய்க்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் கிடைக்குங்க எங்கள் ஊர் பக்கம். பருப்பு எல்லாமே கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் தான் கிடைக்குது. நான் என் கடலை பருப்பு 100 ரூபாய்க்கு வாங்கினேன் எங்கள் ஊர் பக்கம். இங்கே விலை கம்மியாக தான் இருக்குது. துவரம் பருப்பும் இங்கே விலை கம்மியாக தான் இருக்குது இந்த சூப்பர் மார்க்கெட்டில். எங்கள் ஊர் பக்கம் விலை அதிகம்தாங்க. சிலது ஒரு 10 ரூபாய் இறங்க இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சுத்தமாக வச்சுருக்காங்க. நாங்கள் போகும்போதே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த சூப்பர் மார்க்கெட். ஓரளவுக்கு எல்லாமே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் நுழைஞ்சா வாங்கிடலாம். இந்த கொய்யா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி கொய்யா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஆப்பிள் 125, அது 55ன்றது வேறு ஒரு இது இந்த கவரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது ஆஃபரில் போட்டிருக்காங்க. நான் இதை வாங்கலை, ஆனால் என்கிட்ட ஆப்பிள் பழம் இருக்கிறதுனால நான் வாங்கலை. அது இந்த மாதிரி கொஞ்சம் ஆஃபர்லேயும் போடுவாங்க போல். நான் இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட்டு போனேன் இந்த இடத்துக்கு. ரொம்ப சுத்தமாக நீட்டாக நல்லா இருக்குது பொருட்கள் எல்லாமே. ஒரு ஃப்ரூட்ஸு மட்டும் இல்லைங்க, வெஜிடபிள் மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. இது உப்பு பாக்கெட் தேடிட்டு இருந்தேங்க. ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் பிரியாணி அரிசி பார்த்துட்டு இருந்தேன். நான் லூஸில் தான் வாங்குவேன். கொஞ்சம் ஆஃபரில் எதனா போட்டாங்கன்னா பிராண்டடும் கொஞ்சம் வாங்கிடுவேன். இதில் எல்லாமே ஒரு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
6 ருபீஸ், 7 ருபீஸ், 14 ருபீஸ் அப்படி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆஃபரில் கிடச்சிருக்கு. இதெல்லாம் கூட ஆஃபரில் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம தேவையான பொருளை ஆஃபரில் கிடைக்கும்போது வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது எல்லாமே ஆஃபர் பொருள் தான். ஆஃபரில் போட்டிருக்காங்க எல்லாமே. 10 ருபீஸ் இருக்குது. பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர் கிடைக்குதுங்க. என்னென்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் போனோம்னா ஒரு பொருள் வாங்கிறதுக்கு 10 பொருள் வாங்கிடுவோம். இதுலேயும் ஆஃபர் கிடைக்குது. நம்ம உள்ளே நுழைஞ்சோம்னா எல்லாத்தையும் வாங்கணுன்னு ஆசை வந்துடுங்க. தேவையான சாமான் தவிர தேவையில்லாததும் நிறைய வாங்கிடுவோம். இது ஃப்ரூட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு பாதி ஃப்ரூட்ஸ் பேரே தெரியாதுங்க. அவங்கக்கிட்ட கேட்டு நான் இது என்ன ஃப்ரூட், இது என்ன ஃப்ரூட்ஸ்னு கேட்டேன். ஆக்சுவலாக மறந்துடுச்சு எனக்கு இது என்ன ஃப்ரூட்டுன்னு கூட. நான் வாங்கின இன்க்ரீடியண்ட் இது தாங்க. வீட்டில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது. இல்லாதது தான் வாங்கணும்னு நினச்சி நான் போனேன். நான் கேரட்டும் வெங்காயம் மட்டும்தாங்க வாங்கினேன். தர்பூசணி வெளியும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், நியர்பையே வேறு ஒரு ஃப்ரூட் ஷாப்பில் எடுத்தேன். இந்த பழம் பேர் ஏதோ சொன்னாங்க. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இதை என்ன போட்டிருக்குங்க பாருங்கள். பேர் சொன்னாங்க. பார்க்குறதுக்கு மாதிரி கிட்ட இருந்தது அந்த பழம். இது மாதுளம்பழம். மற்றதெல்லாம் நம்ம தெரிஞ்ச பழம் தான். அதுதான் புதுசாக இருந்தது. ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த தக்காளி மாதிரி இருக்க பாருங்கள். ஆக்சுவலாக வெறும் தக்காளி சைஸில் தாங்க இந்த ஆரஞ்சு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதை நான் வாங்கினேன். கிலோ 200 சொன்னாங்க. அது நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. நாளைக்கு சாப்பிட்டா தான் தெரியும் அதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்போது வெயில் காலம் வருது பார்த்திங்களா. நிறைய ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பழுத்த கொய்யாவும் வாங்கினேன், காஞ்ச கொய்யாவும் நான் எனக்கு வாங்கிக்கிட்டேன். அன்னாசி பழம் சூடு தான், ஆனால் நல்லது. இவ்வளோ தாங்க நான் வாங்கினேன் அந்த ஃப்ரூட் ஷாப்பில். குட்டி குழந்தைக்காக அந்த சின்ன வாழைப்பழம், ஏலக்கி வாழைப்பழம் வாங்கினேன். இந்த ஃப்ரூட் வாங்கினேன். இது வந்து நாங்கள் வேறு ஒரு ஷாப்பில் வாங்கின பொருட்களை காமிச்சிட்ருக்கேன். இது விநாயகர் படம் வந்து இந்த வுட்டோட தூள் இருக்குது பார்த்திங்களா, அந்த தூள் வச்சு செஞ்சுருக்காங்க. கண்திஷ்டி விநாயகர்னு சொன்னாங்க. இதனோட விலை வந்து 200 நம்ம இப்படியே இந்த கவரோடு மாட்டி வச்சா டஸ்ட்டும் ஆகாது, லாங் லைஃப் இருக்கும். வீட்டில் முன்னாடி எங்கன்னா ஒரு டேப் போட்டு கூட மாட்டி வைக்கலாங்க. இதை ஒரு சின்ன குட்டி ஷாப்பிங் தான் இது வாங்கினது. இது வந்து பித்தளை தான், 100 நல்ல வெயிட் இருக்குங்க. இது ஆக்சுவலாக இது பாருங்கள், நல்ல வெயிட் இருக்குது. இதெல்லாம் பூஜைக்காக வாங்கினதுங்க. இதில் பின்னாடி எதுனா பிராண்டு பேர் இருக்கான்னு பார்க்குறேன். ஆனால் கலர் டல்லாக இருக்குது, பிராண்ட் எதுவும் இல்லை. 100 ருபீஸ் சில்வரில் வாங்குறத விட இது ஒர்த்து தாங்க. எண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் பீதாம்பரி புளி போட்டு கழுவுனா கலர்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா கருத்து கலர் ஆகிடுங்க. இது பாருங்கள், அழகாக இருக்குது. லேசாக தான் இருக்குது, லைட் வெயிட் ஒரு பிளேட். இது நம்ம எதுக்குன்னா வச்சுக்கலாம். நான் வந்து வாங்கினது எதுக்காகன்னா ஒரு சின்ன ஒரு இது வாங்கியிருக்கேன் பாருங்கள், பாத்திரம். இது 25 இது லேசாக தாங்க இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. இது குட்டி கிச்சன் வச்சுக்கிட்டு அதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த சாமான்லாம் அழகாக இருக்குது. இது பாருங்கள், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு குட்டி சொம்பு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்த்தா இந்த குட்டி சமையலே செய்யலாம் போல் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் பூஜை சாமான் தான். நம்ம தண்ணி வளர்கிறதுக்கு, தண்ணி வைக்கிறதுக்கு, சாமி முன்னாடி வைக்கலாம். இது என்னோடய விலை 200 இதுவும் நல்ல வெயிட் இருக்குது.
கொஞ்சம் பெருசாக இதில் எதனா ஒரு சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறதுக்காக வாங்கினதுங்க. இது லேசாக தான் இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரு செட்டாக வச்சோம்னா நல்லா இருக்குன்னு வாங்கினது இது. இது 90 ரூபா தாங்க. இது லேசாக தான் இருக்குது, லைட் வெயிட் இது. அந்த மாலை வாங்கினேங்க, 2 மாலை வாங்கினோம். கொஞ்சம் வாசனையாக இருக்குது. அப்புறம் வெட்டி வேர் வாங்கினது 20 ரூபாய்க்கு. அந்த வாசப்படிக்கு மாற்ற 50 ரூபாங்க. அந்த இது தோரணம் வாங்கினேன். இந்த குடுவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெட்டி வேர் 20 ரூபாங்க. நம்ம வெயில் காலத்தில் தண்ணியில் போட்டும் குடிக்கலாம். இதுவரையும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நன்றி.